உங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை? சென்னை உயர்நீதிமன்றத்துல திமுக அரசு மீதும் செந்தில் பாலாஜி மீதும் எந்த பிரச்சனையும் இல்லை, எங்க மாவட்ட செயலாளர் தான் காரணம், நாங்க தான் போலீஸோட பேச்சை கேட்கல, எங்களுடைய அசாதாரண தன்மையினுடையும் அலட்சிய போக்கினாலையும் தான் இத்தனை உயிர் போயிடுச்சுன்னு நீதிமன்றத்துல சொன்னது நீங்க. உங்க ஆளு புசி ஆனந்தனுடைய ஜாமீன் மனுவில் இதெல்லாம் அவரே ஓப்பனா சொல்லியிருக்காரு. அப்ப நீங்களே இந்த கொலைக்கு இந்த சம்பவத்துக்கு திமுக அரசு காரணம் இல்லைன்னு நீங்களே ஆல்ரெடி ரெக்கார்டு எது நீதிமன்றத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்ப அங்க நீங்க சொன்னது திமுக கவர்மெண்ட் சொல்லல, திமுக கவர்மெண்ட் வந்து நாங்க பண்ணல, விஜய் கட்சிக்காரங்க தான் பொறுப்பு இல்லாம இருந்துக்கிட்டாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லல. நீங்களே சொன்னது நாங்க பொறுப்பு இல்லாம நடந்துக்கிட்டோம், 47 பேர் கொலைக்கு நாங்க தான் காரணம், தெரியாம பண்ணிட்டோம், எங்க மாவட்ட செயலாளர் பண்ணாரு, புசி ஆனந்தாய நான் பொறுப்பேற்க முடியாது, ஆதவர்ஜுனா காரணம் இல்ல, விஜய் காரணம் இல்ல, முழுக்க முழுக்க எங்க மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் இவங்க தான் காரணம், இவங்க ஒர்த்லெஸ் ஃப்ளோ, இவங்களை பிடிச்சு உள்ள போடுங்க யுவரானு சொல்லி மாட்டி விட்டது நீங்க கொடுத்த வாதம். நல்லா கவனிச்சு பாருங்க, இது திமுக வைக்கல. அந்த அப்பாவி மாவட்ட செயலாளரை கைது செஞ்சதோ காட்டி கொடுத்ததோ திமுக கிடையாது. கோர்ட்ல நீங்களே எல்லா வேலையும் ஒப்புக்கொண்டீங்க, இவங்க தான் பண்ணாங்க, விஜய் மீது கிரௌடு வந்துடக்கூடாது, விஜய் கிட்ட யாரும் வந்துடாதீங்க, விஜய் எந்த தப்பும் செய்யல, புசியானது வந்து ஒரு பச்சை குழந்தை, ஆதவர்ஜுனாக்கு சூதுனா என்னன்னு தெரியாதுன்னு அவங்கள காப்பாத்துறதுக்காக கட்சியை பலி கொடுத்தது நீங்க நீதிமன்றத்துல பதிவு செஞ்சிருக்கீங்க உங்க வாக்கு மூலம்.